ஆனால் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு சேஷம்தான் கிறிஸ்து மதம் தோன்றப்பட்டது. அதற்கு பிறகுதான் இஸ்லாம் மதம் தோன்றப்பட்டது. ஆனால் இந்த யூத மதத்துக்கு முன்னக்குட்டி இப்போ நம்ம பாரத பூமியில் சொல்கிறோம் இல்லையா, சேர சோழ பாண்டியன் கதை. அப்போ சோழ மன்னன் என்ன செய்தார்? ராஜேந்திர சோழன் உலகத்தை கட்டி ஆண்டார். எப்படி ஆண்டிருப்பார்? இது உலக ரகசியம். இந்த ஒரு ரகசியம்தான் பைபிளை படிக்கிறது அல்லாத உனக்கு வேற ஒன்றும் சுய சிந்தனை கிடையாது. குரான் அல்லாத சுய சிந்தனை வேற கிடையாது. உன் பகவத்கீதை மகாபாரதம் எல்லாமே படித்த பாட புத்தகம். இதுக்கு அப்பாற்பட்டது தான் அந்த பரம்பொருளோட ஒரு விஷயம். அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம். இந்த சிதம்பரம் தான் உலகமே இந்த சிதம்பரத்தை வச்சு தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சிதம்பரம் நாட்டியம் ஆடுறவர் இதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் இந்த நடராஜ பெருமான் யார், அந்த ரங்கராஜன் யார், இது எல்லா நாட்டுக்கும் தெரியும். இது நம் நாட்டில் உள்ள ஆன்மீகவாதி பெரிய பெரிய துறவிகள் பெரிய வரலாறு படித்தவங்க ஈசனை எனக்கு தெரியாதா? ஈசன் எனக்கு தெரியாதா? உனக்கு தான் ஈசனை தெரியாது. ஈசா நபி, நாராயணன் பிரம்மன், பிரம்மன் நாராயணன் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ஈசா நபி. அப்போ நபி எங்கேருந்து தோன்றினார்? நபி எங்கேருந்து தோன்றினார்? ஈசனிடம் இருந்து. அப்போ இந்த ஈசன் யார், நாராயணன் யார், பிரம்மா யார், இதை அறிகிறது தான் ஞானம். பைபிளில் படிக்கிறது அல்லாத வேற உனக்கு ஒன்றும் சொல்ல இயலாது. திருக்குறானை படித்தது அல்லாத வேற உனக்கு ஒன்றும் சொல்ல இயலாது. மகாபாரத கதை படித்த பாடம் மட்டும்தான் உனக்கு தெரியும். ராமாயண கதை படித்த பாடம் தான் தெரியும். அதுக்கு அப்பாறு உனக்கு சிந்திக்க தெரியாது. ஆனால் சிந்திச்சு ஒருத்தன் வருவான், அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அறிஞ்சவனுக்கு சுலபம், அறியாதவனுக்கு தான் கஷ்டம். நான் அறிஞ்சிட்டேன். ஆனால் இனி நடக்கக்கூடிய காலத்தில் மனித ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்க வைக்கிறது தான் இப்போ கனடாவில் எல்லா நாட்டு தலைவர்களும் கூடியிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலத்தில் ஓம் அரி ஓம், ஓம் அரி ஓம், ஓம் அரி ஓம் இப்படின்னு சொல்லுங்க. உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்லைன்னா விமான விபத்து, கப்பல் எரியுது, இப்படி சகல விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கும். ஓம் ஹரி ஓம். பாடுங்க.